உறுதுணையாக நின்று பொறுப்பை சலிக்காமல் செய்த செயல் வீரர் ரசிகர்களையும் தொண்டர்களையும் தன் குடும்பமாக கருதி அவர்களின் இன்ப துன்பங்களில் தோளோடு தோல் நின்று எளிமையாலும் அன்பாலும் அணுகும் பண்பாளன் ஒரு தலைவர் மீது கொண்ட நம்பிக்கையை மக்கள் மீதான பொறுப்பாக மாற்றிய ஒரு பயணம் சேவையால் தனது அடையாளத்தை பதித்து வரும் அர்ப்பணிப்பு மிக்க மக்கள் பணியாளர் அன்பும் எளிமையும் உறுதியும் ஒன்றாக இணைந்த ஓர் பெயர் அமைச்சர் என் ஆனந்த் அவர்களை வரவேற்பதில் பேருந்துகள் பெருமிதம் கொள்கிறது மதிமிகு. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் அமைச்சர் திரு நாராயணசாமி ஆனந்த் அவர்களை மிக பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை மிக பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் தற்பொழுது கௌரவிக்கிறார்கள். நிறைய நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. எப்பவுமே உங்களை மக்களாகத்தான் பார்க்க முடியுது. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கேர்ள் நெக்ஸ்ட் டோர் பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்க. பட் மினிஸ்டர் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்காரு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்க கொடுத்துருக்கீங்க. முதல்ல அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாம். நம்ம எல்லாருமே சொல்லி எங்களோட அன்பை நாங்கள் அப்படி கிடைச்சது எப்படி சாத்தியமாகுது? எல்லாம் தளபதியாக சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கூட உடம்பு பெஸ்டஸ்ட் கேமியோ ஒரு படத்துல ஒரு சிறப்பு தோற்றம் அப்படிங்கிற சிறப்பு தோற்றத்திற்கு நிறைய அழகான விஷயங்கள் இருக்கு. இப்போ சமீபமா எல்லாருமே உங்களை அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கோம். எனக்கு உங்ககிட்ட ஒன்னே ஒரு தாசம் கேட்கணும். உங்களோட மனசுல எப்பவுமே நெஞ்சில் கூடி இருக்குமாக நீங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மிக நெருக்கமாக வச்சிருக்கீங்க. அந்த அன்பு நாளுக்கு நாள் எவ்வளவு அதிகமாகிட்டு இருக்கு? அந்த அன்பு நாளுக்கு நாள் எவ்வளவு அதிகமாகிட்டு இருக்கு? குறையவே குறையாது. வீடியோஸ்லாம் பாக்குறீங்களா சார்? உங்களை கியூட்டா மக்கள் எப்ப அணுகினாலும் ஒரு தோழர் போல ஒரு ஃப்ரெண்ட் போல இருக்கிறாங்க இல்லையா? அது நீங்க பாத்துருக்கீங்களா? எல்லாமே அந்த கியூட்டா என்னை பார்க்கறது எனக்கு எல்லாருமே அந்த அன்பா பேசுறாங்கன்னா தளபதி கூட இருக்கிறதுனால தான் அது நடக்குது. ஒரு அரசியல் பிரமுகருக்கு கீழே முத்தம் கொடுக்கிறது நீங்கதான் முதல் அதான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு எல்லாமே தளபதியாளர் தான். அப்படிங்களா? கண்டிப்பா. அதே நாம இருக்கிறதா நாங்க உணர்றோம். அதெல்லாம் நான் தான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரே வார்த்தை நான் தெளிவா இப்ப என் ஆளுங்கெல்லாம் கை தட்டுறது யாருக்குள்ள சொன்னேன்? தளபதி கூட இருக்கிறதுனால கை தட்டு. உங்களை இப்போ சமீபமாக நீங்க 2 வீலர்ல நீங்க பண்ணி டூர்வாரம் பண்ணி பார்க்கும் போது நீங்க 2 வீலர்ல கிளம்பி போயிருந்தீங்க. அதுவும் மக்கள் சொன்னாங்க, என்னப்பா மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு வாகனம் இல்லையா, மக்களை பார்க்கணுமா, கிடைக்கக்கூடிய வாகனத்துல கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதாக தான் பாக்குறோம். நீங்க சொல்லுங்க சார், எப்படி அப்படி இமீடியட்டா உங்களுக்கு அந்த சிந்தனை வருது நம்ம எல்லாரும் கூட எப்போ போல இருக்கணும்? தளபதி சைக்கிள்ல போகும்போது எங்களெல்லாம் ஆளாக்கி இன்னைக்கு ஒரு அமைச்சராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் எல்லாரும் இங்கே நிற்க வச்சிருக்கிறாரு. அவர் எப்பயுமே சிம்பிள்சிட்டியாக அவர் இருக்கும்போது நாங்கள் அந்த வழியில் இருக்கணும். எங்கள் அமைச்சர்கள் நாங்கள் எல்லாருமே அந்த வழியில் தான் இருக்கோம். அந்த எனர்ஜி அப்படியே நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா சார்? கண்டிப்பாக. இன்னொரு பிக்சர் பார்த்துட்டாங்களா? அடுத்தது
எப்படி இருந்தது அந்த உணர்வு? அளவே இல்லை அந்த சந்தோஷத்துக்கு. அமைச்சரோட அவர் எண்ணி அந்த சேரில் உட்கார வச்சார் இல்லைங்களா, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னொரு இது பார்த்துருக்காங்க இல்லையா, இன்னொரு பிக்சர். நிறைய சிறப்பு தோற்றங்கள் இருக்கு. ஐ திங்க் இந்த வருஷத்துல ரொம்ப கொண்டாடப்பட்ட சிறப்பு தோற்றம் இதுன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லைங்களா? ஏதோ ஒரு ஃபியூ செகண்ட் கூட கிடையாது, அப்படி வந்துட்டு படம் பார்க்கிற எல்லாருமே சொல்றதுன்னா கை தட்ட தளபதி அவர்களுக்கு எவ்வளவு வருதோ அதே போல உங்களுக்கும் கை தட்ட நிறைய நான் 7 தானே இருக்கிறேன். என்னை போய் எதுக்குங்க மம்பளை மாட்டி விடுறீங்க? நான் 7 அவரு உயரம் எங்க, நான் எங்க, நான் தூசி மாதிரிங்க, எதுக்குங்க என்னை மம்பளை மாட்டி விடுறீங்க? நீங்க ரொம்ப ஹம்பிளா இதே போல ஸ்வீட்டா இருக்கிறதால எல்லாருக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் சார். நானே இப்பதான் நல்லா கிளியரா பாத்துக்கிறேன். நான் 3-4 தடவை படத்தை பார்த்துட்டேன், அதான் நானே இப்போ கிட்ட இருக்குது இல்லை, அதனால கிட்ட இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். டிபேட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைங்க. ஐயோ நாங்கள் எல்லாத்துக்குமே ரெடியா அவர் கஷ்டம். சார் இப்போ எப்படி இருக்குங்க சார்? இப்போ ஃபுல் செக்யூரிட்டியோட சிஎமாக வர்றாரு. அப்படி இருந்தும் செக்யூரிட்டி இருந்தாலும் சரி சிரமமாக தான் இருக்குது. அது எவ்வளோ செக்யூரிட்டி போட்டாலும் அது சிரமம் தான். ஓகே, அன்பு எல்லாமே நீங்க அந்த கைத்தட்டி பார்க்கும்போதே தெரியுது அந்த பேரன்பு. இந்த பேரன்புல முக்கியமான விஷயம் சார், இதை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். உங்களோட மொழிக்கு ஒரு ஃபேன் இருக்காங்க, நீங்க பேசுறதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவதான் இல்லை, அதாவது அந்த இயல்பு மாறாம இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் அவர்கள் நான் சொன்ன மாதிரி எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதராக நாங்க எல்லாருமே பார்க்குறோம். அந்த அன்பை என்னைக்குமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த தருணத்துல நீங்க எங்க கூட இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்துல மிக அழகாக ஒரு நபரை நான் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவார்டு நம்ம கொடுக்க போறோம் சார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நபருக்கு ஒரு அன்பு பரிசு நம்மளுடைய மதிமுகம் தொலைக்காட்சியில இருந்து. ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு மதிமுகம் தொலைக்காட்சியோட 11 வருட பயணத்திற்கு முன்னிலையாக இருந்து இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மிகச் சிறப்பான ஒரு காரணம். அவரை நாங்கள் இந்த தருணத்தில் கூப்பிட போறோம். சேர்மன் ஆஃப் பாலமுத்தழகு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், கம்பம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கலாம். சிலர் வாழ்க்கையை வாழ்கிறார்கள், சிலர் மற்றவர்களின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகவே வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான உயிர்களின் நம்பிக்கையாக, அவசர நேரங்களில் ஊறும் இதயமாக இந்த மண்ணில் மனிதநேய முகமாக திகழ்கிறார் டாக்டர் சாந்தகுமார். ஒரு ஆம்புலன்ஸ் என்பது வெறும் வாகனம் அல்ல, அது உயிருக்கும் மரணத்திற்கும் இடையே ஓடும் நம்பிக்கையின் பாதை என்பதை இந்த தேசத்திற்கு உணர்த்தியவர் இவர். பகலோ இரவோ மழையோ வெயிலோ ஒரு அழைப்பு வந்தாலே ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடி சென்ற சேவை மனிதர் உயிரை காப்பாற்றுவதில் மட்டுமல்ல, உயிர் பிரிந்த பின்பும் மனிதனுக்கு மரியாதை வேண்டும் என்று நம்பி இறுதி அஞ்சலியை கண்ணியமாக செலுத்தும் ஃப்ளையிங் ஸ்குவாட் சேவையை உருவாக்கி மரணத்திற்கு பின்பும் மனித நேயத்தை உயிரோடு வைத்தவர் டாக்டர் சாந்தகுமார் அவர்களுக்கு மருத்துவ மனிதநேய செம்மல் விருது வழங்குவதில்
பேரன்புடன் பெருமிதம் கொள்கிறது மதிமுகம். மிகப்பெரிய கைத்தட்டலுடன் மருத்துவ மனிதநேய செம்மல் விருது டாக்டர் சாந்தகுமார் அவர்களுக்கு தருணத்தில் வழங்கப்படுகிறது. விருதாளரை ஒரு பெரிய கைத்தட்டலோட வரவேற்கலாம். நம் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தற்பொழுது திரு சாந்தகுமார் அவர்களுக்கு மனிதநேய மருத்துவ செம்மல் விருதினை வழங்குவார்கள். நல்லா நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் நிச்சயமா உங்க பொற்காரங்களால இன்னும் நிறைய பேருக்கு விருது கொடுக்குங்க ஐயா. அதனால உங்களோட இருக்கையில நீங்க அமருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் எங்களோட இருக்கணும். நிறைய விருதாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க விருது கொடுத்து மகிழணும். சார் வாழ்த்துக்கள் சார். ஃபர்ஸ்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்றதா இல்ல பெரிய நன்றி சொல்றதா அப்படின்னு தெரியல. சென்டர்ல வாங்க. ஏன்னா உங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிதான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. உயிர் காக்கும் சேவை ஒரு புறம், நிச்சயமாக அதுபோல உன்னதமான சேவை உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு மனிதனின் இறுதி ஊர்வலம் அவர்களுக்கு தகுந்த மரியாதையோடு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு துறை நம்ம எடுக்கும் பொழுது எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஃப்ளைங் ஸ்குவாட் சாந்தகுமார் அவர்கள் தான் நேருக்கு வராங்க. முதல்ல மனிதாபிமான மனிதனையும் பேசும்போது உங்கள் பெயர் இல்லாமல் அது நிகழவே நிகழாதுன்னு நினைக்கிற பெரிய பெரிய தேங்க்யூ. உங்களோட வார்த்தைகள் நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மனிதனையும் பெற்றிருக்கக்கூடிய சாந்தகுமார் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். அமைச்சர் தலைமைக்கு உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். மதிமுகம் செய்திக்கும் நம்முடைய அமைச்சர் சொன்ன மாதிரி இது 100 வருடங்கள் மேன்மேலும் வளரணும் வாழ்த்து வேண்டும் பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பெரிய பெரிய தலைவர்களுடைய ஊர்வலங்களுக்கு நீங்க அவங்கள அவ்வளோ தகுந்த மரியாதையோட அந்த ஊர்வலத்தை வழிநடத்தி செஞ்சிருக்கிறீங்க. ஃப்ளைங் ஸ்குவாட் மூலமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களாகட்டும், முத்தமிழறிஞர் திரு கலைஞர் அவர்களாகட்டும், இன்னும் நிறைய பெருத்தலைவர்கள், நிறைய செலிபிரிட்டிஸ். ஏன்னா அது ஈஸி கிடையாது. மற்ற ஊர்வலங்கள் எப்படி வந்து நம்ம வழிநடத்தி செல்றோமோ அதே போல இந்த மேலே அன்பு கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த பேரன்பு கொண்டவர்களை தகுந்த மரியாதையோட நம்ம கொண்டு போய் அவங்களோட இறுதி நிமிடங்களுக்கு நம்ம சேர்க்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும். நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா அது பெரிய பாக்கியம். ஐயா அமைச்சர் சொன்ன மாதிரி அவருனால அந்த ஆத்மாவோட நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும்போது கடவுள் கொடுத்த வரம். அந்த வரத்தை வந்து நான் ஒரு பூஜையை நினச்சி பண்ணுறேன். முதல்ல அவங்க பார்த்தவொன்னே ஆத்மாவை பார்த்தவொன்னே இவங்க நல்லபடியாக அதுமாதிரி பண்ணுறது தான் பண்ணுறோம். இந்த 97 அந்த பாக்ஸு ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி காப்பிரைட் பண்ணேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே ஏன்னா எத்தனையோ உறவுகள் எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க. அவங்க வர வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களோட லவ்ட் ஒன்ஸை நம்ம வந்து பாதுகாத்து கரெக்டாக அவங்கள வந்து கொண்டு போய் சரியான முறையில் அவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு உடல்களை பதப்படுத்தி எல்லாரும் வர வரைக்கும் அவங்களுக்கு தகுந்த நிலையில் அதே போல் நம்ம மரியாதை செஞ்சு அந்த இறுதி நிமிடங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னா அதை கண்டுபிடித்து அதற்கான பேட்டன்ட் ரைட் பெற்ற ஒரு நபர். அவருக்கு எவ்வளோ பெரிய கைது நம்ம கொடுக்கணும். நம்ம அப்பா மாதிரியே இருக்காங்க, நம்ம அக்கா மாதிரியே இருக்காங்க. அதே போல இந்த நபரை இறுதி நிமிடம் வரைக்கும் பாதுகாத்து சரியான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான பணி. நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளில் வந்து ஒரு 2 பெரிய ஐஸ்பார் வச்சு அது மாதிரி இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 ஹவர்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டம்பர் அனுப்பிச்சிடும். அவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் ஒரு மாதிரி இருக்கும். இப்போலாம் இப்போ அந்த 96 அந்த பார்த்து டிசைன் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சுவடை தெரியாது. இந்த வீட்டில் வந்து ஒரு ஆத்மா வந்து போயிட்டான்னு தர மாதிரி ஒரு சுவடை தெரியாது. அந்த அளவுக்கு கொண்டு இருக்கும். பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்றைக்கி அந்த அம்மாவுடைய இது பண்ணும்போது பண்ணோம். கலைஞர் முடிஞ்ச உடனே மறுவாரத்தில் அந்த வண்டி டிசைன் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2000 வெஹிக்கிள் இருக்குது. இன்றைக்கான ஃப்ரீசர் பாக்ஸ் தொழில் இந்த ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 கோடி ஜனங்கள் இந்த தொழிலை பண்ணுறாங்க. இளைஞர்கள்லாம் நீங்கள் பண்ணுறாங்க. ஒரு காலையில் ஒடுக்கப்பட்ட தொழில், ஒதுக்கப்பட்ட தொழில். இன்றைக்கி எல்லாம் பெருமாள் பண்ணுறாங்க. ஒரு 4 கோடி பேருக்கு வாழ்வுக்கு இன்றைக்கி இது பண்ணிடுறாங்க. முதல்ல கூப்பிட்றது யார் இல்லாத ஒரு இடத்துல யாரும் இறந்துட்டாங்கன்னு ஊருக்கு சொல்கிறாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஃப்ரீசர் பாக்ஸ் சொல்லுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து என்னுடைய ஆம்பிஷன் வந்து ஒரு சாதாரண வீட்டில் ஒரு பிளாட்ஃபார்ம் வைக்கணும் பாக்ஸை, அதே பாக்ஸை பார்லிமெண்ட் வைக்கணும்.
பார்லிமெண்ட்ல என் பாக்ஸ் வச்சாச்சு. ஸ்பீக்கர் பாலயோகி பார்லிமெண்ட் 2 days இதுதான் பாக்ஸ். அதுவே ஒரு தமிழனுக்கு பெரிய விஷயம். அதே இன்னொரு இதில் சொல்ல போன வச்சுங்களேன், ஒரு மார்ச்சரின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மார்ச்சரி வேலைநாட்டில் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அப் டு 30 days வித்தவுட் மார்க்கிங் வைக்கிறாங்க. டாக்டர்ஸ் தெரியாமங்களுக்கு மார்க்கிங் இல்லாமல் பாடி வைக்க முடியாது. ஆனால் -35 degreesல ஒரு 10 பாடி அட்டை காப்பாற்ற முடியும், காப்பாற்றி தர முடியும். எதுவுமே எப்படி ஒரு மாலையும் ஒரு ஆத்மா எங்கிட்ட கொடுத்தா ஒரு 10 நாள் கழிச்சு அதே மாலையை வாடாது, அந்த ஆத்மா வாடாது. அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக வேலைநாடு அண்ணாநகரில் வேலைநாட்டில் ஒரு 10 இது மார்ச் ப்ராமிஸ் மார்ச்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட் 2 months பேக் ஒரு வெஸ்ட் ஜோன்ஸ் ரோடு சைதாப்பேட்டில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு மார்ச்சரி பண்ணியிருக்கேன். இன்னும் திறக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. அது 2 months ஆச்சு நான் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி கவர்மெண்ட்டில் சொல்லி இன்னும் திறக்கல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அது ஏன்னா வந்து ரொம்ப ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி ரொம்ப தரம் வந்து அது இது மாதிரி இந்தியாவில் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பண்ணி முடிச்சேன் மேடம். 2 months ஆகுது, இன்னும் ஓப்பன் பண்ணல. கவர்மெண்ட்டில் சொல்லிட்டேன். ஆனால் வந்து அது வந்து இன்னும் யாரும் ஸ்டெப் எடுக்கல. அந்த பொதுமக்கள் பயன்பாடு எண்ணிக்கல வேண்டாம். பொதுமக்கள் பயன்பாடு வரும். எவ்வளோ பேர் வந்து வீட்டில் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு மேலே எண்ணெய் வைக்க முடியல. மறுநாள் வந்து ஒரு ஃப்ளாட்டில் அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சண்டே நடக்குது, இது மாதிரி வைக்காதீங்க, நீங்கள் வெளியே கொண்டு போய் சொல்லுங்கள். நம்ம இந்து கல்ச்சர் வந்து வீட்டில் வெளியே படுத்திட்டு வீட்டுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஆண்கள் பெரிய மக்கள்லாம் வந்து அதுக்கு இது பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ரொம்ப நன்றியோட இருப்பாங்க. பொதுமக்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஓகே. அண்ட் நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி வந்து இருக்கு. ஏன்னா அடுத்தது வந்து நம்ம நிறைய ஒரு இறப்பு ஒரு மரணம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளை பாதிக்கும். யாராக இருந்தாலும் முகம் தெரியாத நபராகவே இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். பட் நம்ம எல்லாருமே கொண்டாடிய தலைவர்களோ பிரபலங்களோ அவங்களுடைய மரணம் போது அந்த இறுதி ஊர்வலத்தில் நம்மளும் பங்கு கொண்டு நம்ம போகும்போது நம்மளோட மனநிலையை கொஞ்சம் உழுத்தி எடுத்துள்ள சொல்லலாம். உங்களை மிகவும் பாதித்த பிரபலம் தலைவர்களுடைய மரணம் இது? நிறைய பேர் கேட்க மேடம். அதில் சொல்லப்போனால் 3 CM இருக்கேன். நாவலேருந்து அம்மாலேருந்து ஐயாவிலேருந்து வரைக்கும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அப் டு பாடலுக்கு ஹைதராபாத்தில் இருந்த என்னோட பிரான்ச் இருக்குது. பட் என்னுடைய ரொம்ப எஃபெக்ட் பண்ணதுன்னு கேட்டால் சிவாஜி அவர் கூடவே 2 நாள் இருந்தேன். 8 அப் டு ஐசியூலேருந்து பசநகர் ஆசிரியரோட கலைஞர் வரைக்கும் நான் கூட இருந்தேன். அதோட எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம் யாருன்னு கேட்டால் சாந்தாம்மா தான். அவங்கள மாதிரி ஒரு டாக்டர்ஸை தெய்வத்தை பார்க்கவே முடியாது, இனிமேல் பார்க்க முடியாது, அவங்களால தொடக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேன்சர்ஸை க்யூர்னு சொன்ன ஒரே ஸ்டாண்டர்ட் சொன்ன ஒரே ஒரு தெய்வம் அவங்க தான். அவங்களையும் ஐசியூ வந்து இது வரைக்கும் சொல்லிட்டு அவங்கள மனமாற கூடவே இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி அதெல்லாம் வந்து என்னால் மறக்க முடியாது என்கிட்ட சர்வீஸில். அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுத்து வைக்கும் போதும் சரி, ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கும் போதும் சரி, இதனால எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு இதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆன்மாக்கள் எல்லாமே என்னைக்குமே வந்து உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கும், உங்களை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு என்னைக்குமே உண்டு. அது நாங்கள் உணர்றோம்னு நினைக்கிறோம். சாந்தகுமார் சார், நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ் சார். எல்லாருமே என்ன வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தில் தான் அவங்க ஃபியூனரல் சர்வீஸ் தான் பார்க்குறாங்க. நான் ஆம்புலன்ஸில் மோனா போடி நான் முதலே சொன்னேன், உயிர் காக்கும் சேவையில் நீங்கள் உன்னதமாக தலைவராக கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15,000 பேரை காப்பாற்றிருக்கேன். என்கிட்ட ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் ஹெச்எஃப்என் டாக்டர் செஞ்சால் தெரியுங்க. ஹெச்எஃப்என்சி ஒரு வெண்டிலேட்டர் வந்து ஜஸ்ட் 20 மீட்டர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணோம். என்கிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் ஹெச்எஃப்என்சி வந்து 80 மீட்டர்ஸ் அப் டு 90 மீட்டர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். கொரோனாவில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் காப்பாற்றிருக்கோம். 24 hours ஒர்க்கில் இருப்பாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட 66 ஆம்புலன்ஸ் இருக்குது. 66 ஆம்புலன்ஸும் நிற்காம ஓடி நிறைய பேர் காப்பாற்றிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 எங்கள் கையில் நான் ஆட்டோ காப்பாற்றிருப்பேன். எங்கள் 65 பேர் ஒருத்தர் கூட கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆண்டோட ஆசீர்வாதத்தில் ஒருத்தர் கூட வந்து பாசிட்டிவாக வரல. அவ்வளோ ப்ரொவைட் பண்ணாங்க 24 hours. அது வந்து ஆண்டோட கிருபை தான். நிச்சயமாக அந்த 24 மணி நேரமும் உங்களோட சேவை இருந்து அந்த உயிர் காத்து அவங்களோட கைகளில் நீங்கள் கொடுத்ததும் ஒரு அழகான தருணம் தான். மிக மிக நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. அடுத்ததாக இந்த தருணத்தில் மிக சிறப்பாக ஒரு தருணம் நடக்க போகுது. காரணம் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய சட்டமன்றத்தின் நடுநிலை காவலர்